கடைசி நட்சத்திரம் நூல் வெளியிட்ட விழாவிற்காக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பேச இருக்கிற மிக முக்கியமான கவிஞர்கள், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே கவிஞர்கள், என்ன தவிர. ஆகவே அந்த கவிஞர்கள்லாம் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவேற்புரை நகைட்டி உங்களுக்கு அந்த அம்மாவும் கவிஞர் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த யாவரும் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கவிஞருடைய முதல் புத்தகத்தை இவ்வளவு அழகாகவும் கெட்டியாட்டிலும் வெளியிட்டமைக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் முதலாக ஒரு கவிதை புத்தகம் போடுவது என்பது ரொம்ப சிரமப்பட்டு போடணும். 2024 கவிதை புக்கு விற்கலேங்கிற ஒரு காலத்தில் இப்படி ஒரு கெட்டியாட்டையில் நல்ல காலில் ஒரு புத்தகத்தை போட்டுருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாக ஜனங்க அமெரிக்காவுக்கு எதுக்கு போவாங்க? நம்ம புள்ள பிறக்கும் போதே ஒன்று அமெரிக்காவுக்கு போகணும், இல்லைன்னா டாக்டருக்கு படிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அமெரிக்காவுக்கு போகிறது எல்லாருமே பணம் சம்பாதிக்க. அமெரிக்கா பணம் சம்பாதிக்க பதிலாக அந்த பொண்ணு கவிதை எழுதிட்டு வந்திருக்கு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கவிதை தொகுப்புல மொத்தம் 57 கவிதைகள் இருக்கு. இல்லை என்ன பிடிச்ச மிகுந்த கவிதைகள் 10. அருள் ஜோதியை பார்க்கும்போது அது அமெரிக்காவில் இருந்தால் அது தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறது இந்த கவிதையுடைய சாட்சியாக இருக்கு. அது போட்டிருக்க லிப்ஸ்டிக்கு, அதுக்கு ஹேர் கட் பண்ணிக்கிறது, ட்ரெஸ், இது எதுவுமே அதனுடைய கவிதையில் வெளியப்படவே இல்லை. இது பூராமே நடிப்பு அப்படின்னு நான் சொல்லலை, கவிதை சொல்லுது. அந்த 10 கவிதைகளில் 2 கவிதை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மீது 8 கவிதை. இந்த 10 கவிதை என்பது எனக்கு ரொம்ப எப்போதுமே இந்த ஊரை பற்றி எழுதும்போதும் ஜனங்களை பற்றி எழுதும்போதும் நம்ம பற்றி எழுதும்போதும் அந்த கவிதைக்கு ஒரு தனி அழகு வருது. நீங்கள் என்னதான் மாடர்ன் போயிட்டு எழுதினாலும், என்னதான் புரியாமல் எங்களுக்கு எழுதினாலும், எங்கள் ஊரை பற்றி எழுதினா மட்டும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகிடுது, நெருக்கம் ஆகிடுது. இந்த நவீன கவிஞர்களுக்கு இந்த மேடை ஒரு காரணமாக வச்சு எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதுங்க அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். முக்கியமாக நான் அருள் ஜோதிகிட்ட தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எழுது அப்படிங்கிற வார்த்தை. ஏன் எழுதணும் அப்படின்னா, நீ எழுதும்போது தான் சிந்திக்கிற, அதனால நீ எழுதணும். நீ எழுதும்போது தான் படிக்கிற, அதனால நீ எழுதணும். ஒரு மனிதன் எப்போ எழுத ஆரம்பிக்கிறானோ அப்போதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான், அப்போதான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறான். எழுதாத ஒரு எழுத்தாளன் படிக்கவும் மாட்டான், சிந்திக்கவும் மாட்டான். ஆகவே நான் தொடர்ந்து என்னுடைய நண்பர்களுக்கு, புதிதாக எழுத வருகிற நண்பர்களுக்கு முதலில் சொல்வது, நீ ஒன்றும் படித்து கிடைக்க வேணாம், முதல்ல ஏதாவது எழுது. முதல்ல ஒரு பேனா எடுத்து அவன் எழுத ஆரம்பிக்கும் போதே இப்படி எழுதுனா நல்லா வருமா, இப்படி நல்லா வராது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். எடிட்டிங்கிறது அங்கேயே வருது. முதல் எழுத்து எழுதும் போதே அவனுக்கு எடிட்டிங்கிறது எழுத்து வருதா இல்லையா தெரியாது, ஆனால் எடிட்டிங் உள்ள வந்துடுது. ஆக அந்த எடிட்டிங் மைண்ட் எப்போ வருதோ அப்போ நீங்கள் தீவிரமாக சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த விதத்தில் நான் தொடர்ந்து அருள் ஜோதிக்கு என்னுடைய தூண்டுதலாக ஊக்கமாக சொல்கிற வார்த்தை, தொடர்ந்து எழுதுங்கள். இதுவரை எழுது என்று சொன்னேன், இப்போது சொல்கிறேன், தொடர்ந்து எழுதுங்கள். தொடர்ந்து எழுதுவதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறீர்கள். தொடர்ந்து எழுதுவதன் மூலமாக தொடர்ந்து படிக்கிறீர்கள். தொடர்ந்து சிந்திப்பதன் மூலமாகவும் தொடர்ந்து படிப்பதன் மூலமாகவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சமூகத்தையும் நீ படிக்கிறாய், அந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கிறாய் என்று அர்த்தம். சமூகத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் ஒரு நாளும் எழுத்து இல்லை, ஒரு நாளும் இலக்கியம் இல்லை. அந்த விதத்தில் முதல் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற அருள் ஜோதிக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுத வேண்டும். இதில் என்ன பிரச்சனைனா, கல்லூரி காலத்தில் படிக்கும்போது பெரும்பான்மையில் ஒரு 1000 பேர் படித்தானா ஒரு 100 பேர் கவிஞராக இருப்பான். அப்புறம் கல்யாணம் கட்டும் போது 10 பேர் தான் கவிஞராக இருப்பான். அப்புறம் இதெல்லாம் தாண்டி வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் எழுத்தாளர்னா அது 2 பேர் அந்த ஒருத்தனாக தான் இருப்பான். காதலிக்கும் போது இந்த கவிதை எடுக்கும்போது ஒரு பிள்ளை கொடுக்கும்போது அந்த பிள்ளை நீங்கள் நல்லா இருக்கீங்க, நிறைய எழுதுன்னு சொல்லும். அதே கல்யாணத்தில் முறைக்கு நீ கவிதை எழுதலாம் போதும், முதல்ல அதை நிறுத்து, சம்பாதிக்கிற வழியை பாருன்னு அந்த பிள்ளை சொல்லும்.
காதலிக்கிறது எது காரணமாக இருந்ததோ கல்யாணம் பண்ண பிறகு அந்த கவிதையே எதிராக ஆயிடும். அந்த கவிதையோ இலக்கியமோ எதிரியாகும், பல குடும்பத்தை சிதைக்கும். ஆகவே உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நீ தொடர்ந்து எழுத வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழி என்பது கவிதை மொழி. வேற எந்த உலகத்தில் எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது, பெருமை கிடையாது. ஏனேன்னு சொல்றேன்னா, கடந்த நூற்றாண்டு வரைக்கும் உரைநடை இலக்கியம் தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தமிழ் பேச்சு என்பதே கவிதையாகத்தான் இருந்தது. விடுகதை என்பது கவிதை தான். நம்மளோட ஆயா சொல்றது, பாட்டி சொல்றதுல நீங்க நினைப்பீங்க ஏதோ வளர்த்துருக்கு, அப்படி இல்லை. அது கவிதை சொல்றதுக்கு உங்களுக்கு புரியணும். ஒரு காலத்தில் பேய் கதை கேட்டிருப்பீங்க உங்க ஆயா கிட்ட, அல்லது என்னுடைய தலைமுறைகிட்ட. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் நெட்டில் உட்காந்துருக்கோம். ஒரு பேய் கதை சொல்லும்போது அந்த பேய்க்கு 60 அடி கூந்தல்னு சொல்லுவோம். எத்தனை அடி கூந்தல்? அந்த கற்பனை பாருங்களேன். ஒரு பேய்க்கு 60 அடி கூந்தல்ங்கிறது நம்முடைய இமேஜினேஷன். ஆகவே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே கவிதையாக தான் இருந்தது. நீங்கள் தெருக்கூத்து பார்த்துருப்பீங்க. முதல்ல பாட்டு போடுவோம், அப்புறம் ஒரு விளக்கம் சொல்லுவோம். மகாபாரதம் கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு பாட்டு சொல்லுவோம், அப்புறம் ஒரு விளக்கம் சொல்லுவோம். கடைசியாக என் தலைமுறையில் ஜாதக நோட்டு எழுதினா கூட கவிதையாக தான் எழுதியிருக்கோம். 1960, 70 வரைக்கும் கவிதை வடிவத்தில் தான் இருக்கும் அந்த ஜாதக நோட்டு. இங்கே யாருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்து போய் பாருங்கள். முதல்ல கவின்னு போட்டு அதில் கவிதை இருக்கும். ஆக நம்முடைய மொழி என்பது கவிதை மொழி. அதுக்காகத்தான் இலக்கண தொகுப்பு எழுதப்பட்டிருக்கு. உரைநடை இலக்கியம் இங்கே வளம் பெற்று வருவதற்கு இந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் தான் வெறும் உரைநடை வேறு விதமாக மாறியது. ஆகவே நம்முடைய சிறப்பு என்பது நம்முடைய மொழிதான். நம்முடைய பெருமை என்பது நம்முடைய மொழிதான். ஏனென்றால் அது கவிதை மொழியாக இருக்கிறது. அந்த விதத்தில் நீங்கள் இந்த நூற்றாண்டை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. குஜிலி பாடல்கள்னு இருந்தது. தெருக்கூத்தில் தப்படிச்சு பாடுறவங்க கூட கவிதையாக தான் பாடணும். அது நம்முடைய பெருமை இல்லை. இது என்ன பிரச்சனைனா, ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கவிதை எழுதி வந்திருக்குங்க, எங்கே வந்துருக்கீங்க? கவிதை எழுத வந்திருக்கீங்க. இப்போ இதே நிகழ்ச்சிக்கு அதனுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுனா வந்திருக்க மாட்டேன், அல்லது பிறந்த நாளைக்கு கூப்பிட்டுனா வந்திருக்க மாட்டேன், இல்லை பையனுடைய பிறந்த நாளைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வந்திருக்க மாட்டேன். கவிதை புத்தகம் வெளியிட்டேன் வா என்ற காரணத்தினால் நான் இங்கே வந்தேன். ஏனென்றால் கவிதை தான் இந்த மொழியோட ஆரம்பம். கவிதை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை முடியாது. வரலாறு படிக்கிறவன், டாக்டர் படிக்கிறவன், இல்லை சயின்டிஸ்டாக இருக்கிறவன் எல்லாருமே காதலிக்கும் போது மட்டும் கவிதைக்கு வரோம். காதல் பண்ணுறதுக்கு உதவியான மிக முக்கியமான கருவி இது கவிதை. ஆக இங்கே எல்லாரும் ஏதோ ஒரு இதில் கவிதை சம்மந்தப்பட்ட ஆள் தான், கவிதை இல்லாமலாம் இல்லை. அந்த இடத்துல கவிதை மிக முக்கியமானது. இப்போ நம்முடைய தமிழ் மொழியுடைய வயது 3500 ஆண்டுகள் என்று நிறுவனம் ஆகியிருக்கு. இந்த 3500 ஆண்டுகளில் அல்லது கிமுக்கு முன்பாக நம்மகிட்ட 40 பெண் கவிதைகள் இருந்தால் ஒரு புள்ளி வர சொல்லுது. நீங்கள் எந்த நாட்டிலேயாவது கிமுக்கு முன்பு 40க்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த மொழி கவிதை மொழியா இல்லையா? பெண்கள் கவிதை இருக்காங்க. அப்போ அந்த காலத்திலே பெண்கள் கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதை 2024 வரைக்கும் படிக்கப்படுது, பேசப்படுது, போற்றப்படுது, கொண்டாடப்படுகிறது. ஆனால் எப்போது தமிழ் சமூகத்தில் பெண்கள் படிக்க வேண்டாம் என்ற நிலை வந்தது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் அந்த கேள்வி. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கவிதை எழுதின தமிழ் பெண்கள் படிக்கவே போகக்கூடாது அப்படின்னு எப்போ தடுத்தார்கள்? யார் தடுத்தார்கள்? ஆண்கள் தடுத்தது வேற, ஒரு சமூகமே படிக்க வேண்டாம் தடுத்தது வேற. அப்போது நம்முடைய வீழ்ச்சி எங்கே தொடங்கியது என்பதை அறிவதற்கு இது மிக முக்கியமானது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10 நாவல் தான் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 கவிதை புக்கு வரும். அப்போ இந்த மொழி கவிதையால் இன்றும் உயிரோடு இருக்கிறது. கவிதை தன்னை எழுதுகிறது. தமிழ் கவிதை எழுதி கொண்டிருக்கிறது. வெயில் எழுதவில்லை, வெண்ணிலா எழுதவில்லை, அருள் ஜோதி எழுதவில்லை. தமிழ் தன்னைத்தானே கவிதையாக மாற்றிக்கொண்டே இருக்கிற காலத்திற்கும் என்பதுதான் ஒரு மொழி எப்பொழுது உயிரோடு இருக்கிறது என்றால், ஒரு மொழி எப்போது புதுமையாக இருக்கிறது என்றால் கவிதை எழுதப்படும் போது மட்டும்தான். அண்ணா கூட அந்த கவிதையில் சொன்னார், அந்த வாசலில் வரைந்த இந்த பூ எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வரி.
நிறைய அருள்ஜோதி கவிதையில் முத்தங்கள் முத்தம் முத்தம்னு வந்துச்சு. நான் முத்தத்துக்கு எதிரான அது ஏன்னு கேட்டால் எச்சில் வழியாகத்தான் பல நோய் பரவுதுங்கிறது என்ற கருத்து. அதனால என்ன ஒண்ணு, இந்த நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. வெண்ணிலாவும் சரி, அருள்ஜோதியும் சரி, நீங்க யாருன்னா வெள்ளி வீதியாருடைய பேத்தி அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. யார் நீங்க? வெள்ளி வீதியாருடைய பேத்தி வெண்ணிலாவும் அருள்ஜோதியும், அவையாருடைய பேத்தி வெண்ணிலாவும் அருள்ஜோதியும், காக்கே பாடினாருடைய பேத்திகள் அவருடைய வாரிசுகள் நீங்கள். அதே மாதிரி ஆண்டாருடைய பேத்திகள் வாரிசுகள் நீங்கள். காரைக்கால் அம்மாருடைய பேத்திகள் வாரிசுகள் நீங்கள். அதே மாதிரி பூதபாண்டிய தேவி, ஓக்கூர் மாசியாத்தியார், காமக்கண்ணியார்னு இப்படி 40 பேருக்கு மேல இருக்காங்க. 2500 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய அடையாளமாக, நம்முடைய மொழியின் உயிர் துடிப்பாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் உடைய வாரிசு நீங்கள் என்பதை பெருமையாக உணருங்கள். இவர்கள் தான் நீங்கள், இவர்கள் நீங்கள் நீங்கள் இல்லை என்பதை உணர வேண்டும். இவர்களுடைய வாரிசாக இருக்கும்போது நீங்கள் எப்படி கவிதை எழுத வேண்டும் என்பதையும் உணர வேண்டும். இந்த கவிதை உங்களை இந்த சமூகத்தினுடைய வாரிசாக மாற்றிருக்கிறது, இந்த மொழியினுடைய அடையாளமாக மாற்றிருக்கிறது. நீங்கள் வெறும் ஆளாக இல்லை. எப்பொழுது மொழியை கையாள வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இந்த சமூகத்தில் மிக முக்கியமான ஆளாக மாறுகிறீர்கள். மொழியில் இயங்குகிற ஒருத்தனுக்கு மரணமே கிடையாது. இந்த தமிழ் சமூக வாழ்க்கை என்பது 3500 ஆண்டுகள் என்றால், இந்த தமிழ் சமூகத்தில் முக்கியமாக இருக்கிற இன்ன வரைக்கும் நினைவு கொள்ளப்படுகிற ஆள் யாருன்னா எழுத்தாளர் மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. மன்னர்கள் கிடையாது, ராஜாக்கள் கிடையாது. புலவருடைய பெயர் மட்டும்தான் தமிழனுடைய அடையாளமாக, தமிழனுடைய பெருமையாக, தமிழனுடைய இன்றைய முகமாக இருக்கிறது. ஆகவே அந்த பெருமைக்குரியவர்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த பெருமையை காக்கிறவர்கள் நீங்கள் கவிதை எழுத வேண்டும் என்ற என் கோரிக்கையை வைக்கிறேன். நீண்ட நேரம் நான் 8 கவிதைகள் எனக்கு பிடிக்கும். 10 கவிதைகளையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. குறிப்பா நல்ல வேலை அப்பத்தான் செத்து போனார் அப்படிங்கிற கவிதை வந்து மிக மிக முக்கியமானது. நல்ல வேலை அப்பத்தான் செத்து போனார். அப்புறம் அத்தைங்கிற ஒரு கவிதை கீழடி வந்து அண்ணன் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. கவனமாய் இருங்கள் ஒரு கவிதை. குலசாமிங்கிற ஒரு கவிதை. எனக்கு ஒரு கனவு இருந்தது, கடைசி சாட்சி, 14வது சூட்கேஸ் என்ற இந்த 8 கவிதை எனக்கு மிக முக்கியமானது. இதில் என்னன்னா, கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இலங்கையில் நந்தி கடல் கைவிட்டது அப்படின்னு ஒரு வரி வரும் அந்த கவிதையில். எது விட்டது? நந்தி கடலும் கைவிட்டது. கடைசி ஈழத்தில் நடந்த கடைசி போரில் செத்து போன மனிதர்களுடைய இந்த அவலத்தை பேசுகிறது இந்த கவிதையில். தலைவர் பிரபாகரனுடைய மகன் சாபம் உங்களை கேட்கும் என்று முடிகிறது அந்த கவிதை. மிக மனதுக்கு நெருக்கமான வரிகளால் எழுதப்பட்டிருக்கு. நாம் என்னவாக இருக்கிறோம்? மனிதர்கள் எல்லாவற்றையும் கடந்து போகிறவர்களாக, மறந்து போகிறவர்களாக, எதையும் அலட்சியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வரலாறு ஒருபோதும் எதையும் மறைப்பதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அருள்ஜோதி சயின்டிஸ்டாக இருக்கிறார். அவருக்கும் அந்த நந்திக்கடலினுடைய அலை ஒரு கவிதையை தந்திருக்கிறது. இந்த நந்திக்கடலில் செத்துப்போன மனிதர்களுடைய துயரம், அந்த கண்ணீர், அந்த அலறல், அந்த பரிதவிப்பு இந்த கவிதையாக மலர்ந்திருக்கிறது. கவனமாக இருங்கள் என்கின்ற அந்த கவிதை. அதே மாதிரி போர் பற்றிய மணியாச்சா என்னையே பார்க்குற இல்லை, அது ஒரு தொந்தரவு. பொதுவாக மீட்டிங் கூப்பிடுவாங்க. மீட்டிங் கூப்பிட்டோன்னே என்ன பண்ணா பின்னாடி சீட்டு கொடுப்பாங்க. சரி, நல்லது, நீ கொடுத்தாலும் பரவாயில்ல, விஷயம் அது இல்லை. இந்த எனக்கு ஒரு கனவு இருந்துன்னு ஒரு கவிதை இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் நீட் அந்த நீட்டில் பாஸ் ஆகாமல் இறந்து போன 22 மாணவர்களுடைய துயர சம்பவத்தை பேசுகிறது அந்த கவிதை. நமக்கு எல்லாமே யாரோ ஒரு பையன் செத்து போயிட்டான்னு நம்ம நினைக்கிறோம். இன்ன வரைக்கும் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்தியும், நான் முன்பே சொன்னேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் கவிதை எழுதி புகழ் பெறக்கூடிய பெண்கள் இருந்த தமிழ்நாட்டில் இடையில் கல்வி யாரால் எதற்காக மறுக்கப்பட்டது?
அப்படி மறுக்கப்பட்ட கல்வியை இப்போதும் மறுக்கிறார்கள். 2024 இந்த கல்வி மறுக்கப்படுகிறது. எதனால், யாரால், எதற்காக என்கின்ற ஒரு கேள்விக்கு பதில், அவளுக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு கவிதை எனக்கு நினைவு இருக்கிறது. அனிதாவுடைய மரணத்திற்கு நான் போயிருக்கிறேன். அதே போன்று 21 மாணவர்கள் இறந்து போனார்கள். அந்த அவருடைய மாணவர்களுடைய கண்ணீரை, அந்த பெற்றோருடைய கண்ணீர்களை, ஒரே ஒரு குழந்தை உள்ள பெற்றோருடைய கண்ணீர் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கணும். நம்முடைய கல்வி சிஸ்டம் என்னவாக இருக்கிறது? மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு சென்ற அரசு யாருடைய அரசு? அந்த தீர்ப்பை செய்தவர்கள் யார் உச்ச நீதிமன்றத்தில் என்று நீங்கள் விசாரித்தால் தெரியும். நம்முடைய இந்திய அல்லது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் எதற்கானது, யாருக்கானது, எந்த நாடகத்தின் மூலமாக இது நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை அறிவதற்கு உண்மையிலேயே நீங்கள் அனிதாவுடைய மரணத்தை நேரில் பார்த்தவர்கள் உண்டு அல்லது தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள் உண்டு. இந்த கவிதையை படிக்கும் போது அந்த 22 மாணவருடைய ஊர்வலமும் கண்முன் வரும். இப்படி கண்முன் வரக்கூடிய ஊர்வலத்தை எழுதியதுதான் அருள்ஜோதியுடைய கவிதையுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன். கவிதை எழுதுவது என்பது வேறு, வெறும் வார்த்தைகளால் இணைப்பது என்பது வேறு. அங்கே ஒரு உண்மை இருக்க வேண்டும், அங்கே ஒரு உணர்ச்சி இருக்க வேண்டும், அங்கே ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும், சமூக ஈடுபாடு இருக்க வேண்டும். ஒரு எழுத்தாளனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஈடுபாடு, சமூக ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டை நான் அந்த கவிதையில் பார்த்தேன். கடைசி சாட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 14வது சூட்கேஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே கவிதை மாதிரி தான். இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்து லெபனானை தாக்குகிறது. இப்படி அது ஆயுதத்தை விற்பதற்காக மட்டுமே ஆயுதங்களை தயாரிக்கிறது. ஆயுதங்களை தயாரித்து விற்பதற்காகவே பல நாடுகளில் கலவரங்களை உருவாக்குகிறது. அப்படி கலவரங்கள் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த காசாவில், லெபனானில் அந்த குழந்தைகள் அந்த பணியில் கிடந்த காட்சின்னா ஒரு வருஷமாக அதை தவிர வேறு எதுவுமே பார்க்கறதில்ல. அந்த குழந்தைகள் செத்து போனது, அந்த வீடை போய் பார்த்தது இருக்குல்ல. நீங்கள் இரவு என்னைக்காவது ஒரு நாள் அந்த காசா எப்படி இருக்குது, அந்த லெபனான் எப்படி இருக்குது, அந்த பெண்கள் ஓடி போனது எப்படி இருக்குது, அந்த டெண்டில் தண்ணி ஒழுகுறது எப்படி இருக்குது, அந்த எல்லாத்துக்குமே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த ஒழுகுற தண்ணியில் ஒரு பையன் ஒரு செடி வச்சான். மனித இனம் ஒருபோதும் அழியாது என்பதற்கு நீங்கள் எத்தனை வெடிகுண்டு போட்டாலும் மனிதம் தோன்றிக் கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த இது. அமெரிக்காவுடைய கோர முகம் என்ன என்பதை அமெரிக்காவில் இருந்து கொண்டே அமெரிக்காவை பற்றி எதிர்த்து எழுதுவதற்கு ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமை அருள்ஜோதிக்கு இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா எல்லாருமே ஸ்கேன் பண்ணிடும். உன் மூளையில் என்ன நடக்குதுங்கிறத ஸ்கேன் பண்ணுற வல்லமை அந்த தொழில்நுட்பத்துக்கு உண்டு. அந்த வல்லமையை எதிர்த்தும் பேசுவதற்கு ஒரு தமிழச்சியால் முடியும், அது சேலம் தமிழச்சியால் முடியும் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த விதத்தில் அந்த கவிதை எனக்கு மிக முக்கியமானது. எனக்கு இந்த கவிதைகளை படிக்கும்போது அருள்ஜோதி பேருக்கேற்ற மாதிரி அன்பான அருள்ஜோதியாக இருக்கிறார். கருணை இல்லாதவன் ஒருபோதும் கலைஞனாக இருக்க முடியாது. கருணை இல்லாதவன், அன்பு இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன் ஒருபோதும் எழுத்தை எழுதவே முடியாது. இந்த அன்பும் கருணையும் இந்த எழுத்தினுடைய அடிப்படை ஊற்று. அந்த ஊற்று அனிதா மரணத்தை பற்றி கவிதையாக இருக்கலாம், அல்லது நந்திக்கடல் நடந்த கொடூர கொலையாக இருக்கலாம். கடைசி சாட்சி அது என்னன்னா இடிபாடுகள் கிடக்கு. இடிபாடுகளுக்கு இடையிலே அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே குறைந்து பிறக்கிற ஒரு அம்மா வர்றாங்க. அந்த காட்சியில் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள் அந்த காட்சி. அந்த காட்சி இங்கே பார்த்தேன். இடிபாடுகள் 10 மாடிக்கு அடிக்கிறது, ஏதோ ஒரு உயிர் அங்கே கத்திக்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தையோட கையை எடுத்து பாகம் எதுன்னு தெரியாத அப்பா அம்மா நான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த காட்சிகளை நான் ராத்திரியில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். இதுவா விஞ்ஞானம்? இதற்காகவா இந்த சமூகம் போராடுகிறது? இதற்காகவா அமெரிக்காவை நம்ம கொண்டாடுகிறோம்? அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறோமே. இவ்வளவு ஒரு கொடூரமான மனித இனத்திற்கு எதிரான ஒரு நாடு இந்த நாடு என்பதை வல்லமையோடு வன்மையோடு எழுதியிருக்கிற அருள்ஜோதிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த 14வது சூட்கேஸும் அதே கொடூரத்தை தான் பேசுகிறது. எனக்கு உண்மையான அருள்ஜோதியை நான் சொல்ல போகிறேன். அத்தைன்னு ஒரு கடைசி சாட்சி, அது போர். நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். முக்கியமான கொஞ்சம் நல்ல வேலை அப்பத்தான் செத்து போனார். பெரிய தோட்டம், கருப்பண்ண சாமி கண் கலங்கி நிற்கிறார். அடுத்த மாதம் அமாவாசைக்கு பூசை நடக்குமோ இல்லையோ, அரசாங்கம் அளந்துவிட்ட அடியில்
அவரும் அடக்கம். அப்பத்தான் வரப்போரத்தில் இருக்கிற அரக்காணியை வித்துடலாம்னு இருக்கேன். உன் ஆபரேஷனுக்கு பணம் பத்தலை. சித்தப்பன் சொல்ல, எப்பா சின்னத்துறை, இந்த காட்டையே என்னை புதைச்சாலும் சரி, நான் உயிரோட இருக்கிற வரை ஒரு பையன் காட்டுக்குள்ள காலை வைக்கக்கூடாது. ஆமாம், அப்பத்தான் கர்ச்சிக்க கடனை வாங்கி கடமை முடித்தான் சித்தப்பன். விளைஞ்சி நின்ன காடு முழுக்க அளந்து முடிச்ச கையோட கல்ல நட்டாரு அப்பத்தாவை புதைச்ச குழியில ஆபீசர். நம்ம செத்து போயிட்டாங்க. இந்த நிலத்திற்கும் மனிதருக்குமான உறவு. அமெரிக்காவுக்கு போற அருள் ஜோதி ஏன் சேலத்துக்கு வந்தா மட்டும் நிம்மதியா தூங்குது? இதை விட எல்லாமே அங்கே வசதி எல்லாமே அங்கே இருக்கு. ஆனால் இந்த ஊரில் வந்தால் மட்டும் நம்ம தூக்கம் வருது. சில பேர் உங்களுக்கு தோணும், மெட்ராஸ் தீபாவளி பொங்கலுக்கு ஏன் 10 லட்சம் பேர் போனால் 20 லட்சம் பேர் ஊருக்கு போனான்னு ஒரு லாரி கணக்கில் சொல்லுவாங்க. பஸ் 8 லட்சம் பஸ் விட்டுருங்க. அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் உண்மையிலே அவனை மதிக்காது. இப்போ மெட்ராஸ் போன பல பேரை அவன் தருலையாக போயிட்டான், ஓடி போயிட்டான், அது வேலைக்காக போனான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு உள்ளேயும் அந்த மண் ஏதோ ஒன்று விளைத்திருக்கிறது. அந்த மண்ணுடைய உறவு இருக்கு இல்லையா, எல்லாத்தோட மகத்தான உறவு. அமெரிக்காவில் டெக்சாஸில் இருந்தாலும் சரி, கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் சரி, அதனுடைய மனசு எங்கே நிற்குதுன்னா இந்த காற்றுல, இந்த மண்ணில், இந்த வெயிலில் நிற்குது அப்படிங்கிறது இந்த கவிதை. விலங்கி நிற்கும் காட்டையும் வெள்ளாட்டு குட்டியும் விட்டு போக மனசு இல்லாமல் மெட்ராஸ் மாப்பிள்ளையும் சொகுசு பங்களாவையும் வேண்டாம்னு சொன்ன சுமதி அக்கா நெஞ்சி வெடிக்க அழுதாலும் நின்று கேட்க ஒரு சனம் இல்லை. அரக்காணி நிலத்திற்காய் பங்காளி சண்டையில் அண்ணன் கையை உடைச்ச வீரமுத்து அண்ணன் தன் மொத்த நிலமும் ஆளாளுக்கு அளந்தெடுக்க வாயெடுக்க முடியாமல் விக்கிய அழ கேட்பார் யாரும் இல்லை. டே சுரேஷ், நம்ம கிணறும் போகுதாடா, அடுத்த வாட்டி பரீட்சை லீவுக்கு நாம் நீந்த முடியாது, வா போய் நம்ம கிணத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். கணேசனின் கரம் பற்றி ஆறுதல் சொல்ல அங்கே யாரும் இல்லை. அரக்காணி இல்லாமல் தான் வந்தால் சரசு அத்தை. அவள் உதிரத்தை உரமாக்கி தலைமுறைக்கும் பாடுபட்டு சேர்த்து வைத்த நிலம் அது. அவளிடமிருந்து நிலத்தை பிடுங்கும் முன் தேய்ந்து போன அந்த உள்ளங்களையும் கையையும் பாலமாய் வெடித்த அந்த பாதங்களையும் ஒரு முறையேனும் பார்த்து விடாதீர்கள். மனமாறி நீங்கள் விட்டு செல்லக்கூடும். தோட்டம் நல்ல விலைக்கு வருது, தனியாத்தான் இருந்து சிரமப்படுறீங்க, விலை பேசிடலாமா என்று கேட்ட புரோக்கரை நுகத்தடியால் விரட்டியடித்த அப்பிச்சி தோட்டமெல்லாம் அளந்து போட நெஞ்சடித்து படுத்திருக்கிறார். தன்ன பிள்ளையெல்லாம் தன் பிள்ளை என்ன சொல்லும் பெரியம்மாவை மறைவாய் வேறு இடம் கொண்டு செல்ல வேண்டும். புல்டோசர் வந்து வேறு இருக்கும் போது வெடித்து செத்தால் அதற்கும் விலை உண்டு. அந்த நிவாரணத்தில் வாழ்ந்த வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் விட்டு போக மனசில்லாமல் செத்து போக துணிங்க. மாமனுக்கு அத்தைக்கும் ஒரு வழியா சமாதானம் சொல்லியாச்சு. அது சரி, நிலங்களையும் எங்களையும் பிரித்த பொண்ணு என்ன செய்வீர்? கடப்பாறைகளை, கலப்பைகளை, ஆட்டுக்குட்டுகளை, காளை மாடுகளை, கிணறுகளை, தென்னம் பிள்ளைகளை, புளிய மரங்களை, குலசாமியை, எங்கள் கனவுகளை நீங்கள் நிலமெல்லாம் பறித்த பின் உறக்கத்தில் உயிர் விடாமல் மீண்டு வந்தால் நாளை மறுநாள் சுமதி அக்காவை நீங்கள் சரவணா ஸ்டோர் சேல்ஸ் பிரிவில் சந்திக்கலாம். சின்னத்துறை சித்தப்பா ஸ்டேட் பேங்கில் ATM வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம். சரச அத்தைக்கு பாத்திரம் தேய்க்கும் வேலை கொடுக்குமோ உங்க பட்டணம். நல்ல வேலை அப்பத்தான் செத்து போனார். நன்றி, வணக்கம்.